ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றால் தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த அரசு, இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு எங்களை போன்ற நிற்கதியாக நிற்கக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற அனாதையாக தெருவோரங்கள் நிற்கக்கூடிய குறைந்த ஊதியத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற நபர்களை இந்த அரசு செவிசாய்த்து எங்களை கண்கூட பார்க்க வேண்டும். சுமார் 30 ஆண்டு காலம் மேலாக உடற்கல்வி படித்துவிட்டு நான் இப்போ முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா மிகுந்த குறைவான ஒரு சம்பளத்தில் அதிக ஒரு வேலைப்பளுடன் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். கூலி வேலைக்கு சேர்ந்து நிறைய ஆசிரியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். விவசாய கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் 50 வயசை கடந்தவங்க தான் இப்போ வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசில் எங்களுக்கு வேலை போடுவாங்கன்னு இலவு பார்த்த கிளி மாதிரி நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் ப்ரைவேட் பள்ளியில் போய் நாங்கள் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல இன்னைய வரைக்கும். இனி ஸ்டாலின் ஐயாவை தான் நாங்கள் நம்பி எவ்வளோ ஓட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி எங்களுக்கு வேலை போடுவார், நிச்சயமாக வேலை போடுவார்னு சொல்லிட்டு எல்லார் ஓட்டையும் அவருக்கு நாங்கள் போட வச்சோம். ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவர் கொடுக்கல. நாங்கள் எத்தனை வருடம் தான் இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு தரேன்னு சொல்கிற 2012லேருந்து தரேன்னு சொல்கிற பதிமூப்பு அடிப்படையில் இருக்கிற எங்களுடைய வேலையை எங்களுக்கு தாங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இது எங்களுக்கு சரியான முறையில் நடத்தப்படலை அப்படின்னாக்க அடுத்த கட்ட நடவடிக்கை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துறதாக நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் குழந்தைங்களுக்கு அறிவை கொடுக்கறது ஆசிரியர் பணி, ஆனால் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறது, அந்த மாணவனை ஒரு பண்புள்ள மாணவனாக மாற்றுறது உடற்கல்வி ஆசிரியர்கள் தான். ஆனால் அந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. அவங்கள மனுஷனாவே மதிக்கலை. எங்களைய குழந்தைகளுக்கு பால் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆசிரியர் பெருமக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த வருத்தத்தை எங்களுக்கு தெரிவிக்க எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். அரசுகள் செவி சாய்க்கவில்லை. அதனால் எங்களுடைய வேதனையும் வருத்தத்தையும் கவலையும் இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் பிறகு எங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் பதிவு பண்ண ஆஃபீஸ்லேயே கூட கொடுத்துட்டு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நாங்கள் இருக்கிறோம். விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு உதயநிதி ஐயா அவர்களுக்கு ஒரு மன்றாடி கேட்டுக்கிறோம். நீங்கள் இன்று மிகப்பெரிய தெற்காசியில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பான கார் பந்தயத்தை நீங்கள் நடத்தியுள்ளீர்கள். அதே போன்று எங்களுக்கும் நீங்கள் விளையாட்டு ஆசிரியர் நியமனத்தை தந்து ஒவ்வொரு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அனைத்து நிலைகளிலும் கட்டாயம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனத்தை செய்தால் இன்றைக்கு பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய, ஏழை நிலையில் இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இன்று விளையாட்டில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்று தருவார்கள் என்று உங்களுடன் நான் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய விளையாட்டு சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த தண்டனையை நீங்கள் கொடுக்காம எங்களுக்கு தயவு செஞ்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள். இன்னும் ரிட்டையரே ஆயிரும். 60 வயசு ஆயிடுது. பக்கத்தில் 50 தாண்டிட்டோம் எல்லாருமே. 60 வயசு மேலே நாங்கள் எங்கே வேலைக்கு போவோம்? எங்கள் உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு வேலையை தாங்க. நாங்கள் பிபிஎட் படிக்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வட்டிக்கு கடன் வாங்கி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம். நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து வரோம் சார். அவங்க சொல்கிறது நிதி பற்றாக்குறைங்கிறாங்க. ஆனால் நிதி பற்றாக்குறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் நிதி இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறோம். அதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பதிவு மூப்பு அடிப்படையின் பட்சத்தில் எங்களுக்கு வேலை வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். எதுக்காகனா நாங்கள் கடந்த 20 வருடங்களாக இந்த தமிழக அரசு எங்களுக்கு 2012லேருந்து பதிவு மூப்பு அடிப்படையில் பணி தரோம். உங்களுக்கு நாங்கள் என்ன தரோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு தேர்வின் அடிப்படையில் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் நேரடியாக பதிவின் மூப்பு அடிப்படையில் பணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. நிறைய எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக படித்து முடித்த 50 வருடங்களாக இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா 40 வயதை கடந்தவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. யாருக்குமே இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கல. எல்லாரும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு ஆசிரியராக இத்தனை வருஷமாக பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு இந்த தமிழக அரசு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு இந்த வேலையை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எதுக்காக அப்படின்னாக்க நாங்கள் எத்தனை வருடம் தான் இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு தரேன்னு சொல்கிற 2012லேருந்து தரேன்னு சொல்கிற பதிமூப்பு அடிப்படையில் இருக்கிற எங்களுடைய வேலையை எங்களுக்கு தாங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இது எங்களுக்கு சரியான முறையில் நடத்தப்படலை அப்படின்னாக்க அடுத்த கட்ட நடவடிக்கை உண்ணாவிரதம் போராட்டம்
போராட்டம் நடத்துறதாக நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு இந்த தயவை கூர்ந்து கருணை அடிப்படையில் எங்களுக்கு வேலை தாங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற லேடிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாமே நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காலமாக நாங்கள் கடந்து கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்காக இந்த பதிவு மூப்பு அடிப்படையில் எங்களுக்கு வேலை தாங்கன்னு தமிழக அரசை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இது கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. தமிழக அரசு கொஞ்சமாவது எங்கள் உடற்கல்வி ஆசிரியர்களை பாருங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 200 பேருக்கு ஒரு டீச்சர்ஸ் வைக்கிறது போட்டு இப்போ 700க்கு ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னு வைக்கிறீங்க. அதன் அடிப்படையில் எப்படிங்கய்யா எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு தருவீங்க? எங்களுக்கு 500 குழந்தைங்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தந்து எங்களுக்கு சீக்கிரமாகவே எங்களுக்கு ஒரு முடிவை தாருங்கன்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர் இருக்கும்போது நாங்கள் இந்த உடற்கல்வி தேர்ந்தெடுக்கும் போது நாங்களாம் பாஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 2003 முடிச்சு இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்போ இருக்கிற போது 2003 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு சொன்னது போல் 2012 என்ன அடிப்படையில் தரோன்னு சொன்னீங்களோ அதை நீங்கள் என்ன கோரிக்கையை சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்க. இந்த ஆட்சியில் வந்து நான் இதை செய்வேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த உங்களோட வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் இந்த போராட்டமே நாங்கள் நடத்துகிறோம். எங்களுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த தண்டனையை நீங்கள் கொடுக்காம எங்களுக்கு தயவு செஞ்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க. இன்னும் ரிட்டையரே ஆயிரும், 60 வயசு ஆயிடுது, பக்கத்தில் 50 தாண்டிட்டோம் எல்லாருமே. 60 வயசு மேலே நாங்கள் எங்கே வேலைக்கு போவோம்? எங்கள் உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு வேலையை தாங்க. ஐயா, தயவு செய்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் கவனத்திற்காக தான் நாங்கள் இந்த போராட்டமே நாங்கள் நடத்துகிறோம். இந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஒரு நல்ல முடிவை தாங்கன்னு நாங்கள் உங்கள் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட இது சம்பந்தமாக ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ஏற்கனவே நிறைய முறை மனு கொடுத்துருக்கோம். நிறைய முறை நாங்கள் போரிட்டு இருக்கோம். நிறைய முறை நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம். எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் நடத்தலை. எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திருமாவளவன் சார் ஐயா அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து வேலையில்லா பதிவு மூப்பு அடிப்படையில் வேலை வேண்டி உடற்கல்வி ஆசிரியர் முடித்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்து விட்டோம். 20 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் பதிவு செய்து காத்துவிட்டோம். நாங்கள் கலைஞர் வழியில் நாங்கள் பின்பற்றி ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் பணி நியமனம் செய்வோம் என்று தளபதி அவர்கள் அறிவித்தார்கள். நாங்கள் எத்தனையோ முறைகள் இது சம்பந்தமாக மனு கொடுத்து பார்த்துவிட்டோம், முறையிட்டு பார்த்துவிட்டோம். எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஆகையால் எங்களுக்கு வரக்கூடிய கல்வியாண்டில் இந்த வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர் நியமனத்தை உடனடியாக செய்து நடுநிலைப்பள்ளி முதல் உயர்நிலைப்பள்ளி வரை, குறிப்பாக மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டு ஆசிரியர் நியமனத்தை செய்ய வேண்டும். ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றால் தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த அரசு, இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு எங்களை போன்ற நிற்கதியாக நிற்கக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற அனாதையாக தெருவோரங்கள் நிற்கக்கூடிய குறைந்த ஊதியத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற நபர்களை இந்த அரசு செவிசாய்த்து எங்களை கண்கூட பார்க்க வேண்டும். எங்களுடைய குடும்ப சூழ்நிலை இன்றைக்கு வறுமை நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் கலைஞர் ஆட்சியை முழுவதும் நம்பியிருந்தோம். எங்களுக்கு கலைஞர் செய்து கொடுத்த ஆணை என்ன என்றால், விளையாட்டு ஆசிரியர்களுக்கு பதிவு அடிப்படை மட்டுமே பொருந்தும். ஏன்னா அவங்க கிரவுண்டில் பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அவருக்கு தேர்வு முறை ஒத்து வராது என்று அவர்கள் தெளிவாக அவர் அறிக்கையை விட்டிருக்கார். அந்த வழியே வந்த திரு தளபதி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், எங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். தளபதியாருக்கு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்து அனைத்து வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு நியமனத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு உதயநிதி ஐயா அவர்களுக்கு ஒரு மன்றாடி கேட்டுக்கிறோம். நீங்கள் இன்று மிகப்பெரிய தெற்காசியில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பான கார் பந்தயத்தை நீங்கள் நடத்தியுள்ளீர்கள். அதே போன்று எங்களுக்கும் நீங்கள் விளையாட்டு ஆசிரியர் நியமனத்தை தந்து ஒவ்வொரு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அனைத்து நிலைகளிலும் கட்டாயம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனத்தை செய்தால் இன்றைக்கு பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய, ஏழை நிலையில் இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, அரசு பள்ளியில் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இன்று விளையாட்டில் சிறப்பாக செயல்பட்டு
தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்று தருவார்கள் என்று உங்களுடன் நான் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய விளையாட்டு சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். தலைவர் ஐயா வழியில் வந்த கலைஞர் வழியில் வந்த தளபதியார் அவர்களும் உதயநிதி அவர்களும் எங்களுக்கு ஒரு நியாயத்தை அளித்து எங்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தருமாறு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பள்ளிகளில் வந்து உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க. இதை நிரப்புறதுக்கு அவங்க தயங்குறதுக்கான காரணம் என்ன? அவங்க சொல்கிறது வந்து நிதி பற்றாக்குறைங்கிறாங்க. ஆனால் நிதி பற்றாக்குறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் நிதி இல்லாமல் நிற்கதையாக நிற்கிறோம். அதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு தனியார் பள்ளியில் மிக குறைந்த ஊதியத்தில் சொற்ப சம்பளத்தில் வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆக நடுநிலைப் பள்ளியின் முதல் ஆரம்ப பள்ளி முதலிருந்து இந்த அரசு வந்து ஒவ்வொரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் செய்தால் தமிழ்நாட்டுக்கு பேர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர் வந்து கல்வி கற்க சிறப்பாக. இன்றைக்கி சொல்லப்போனால் போதை பழக்கங்கிறோம், கஞ்சா பழக்கங்கிறாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவனுக்கு வந்து உடற்கல்வி இல்லை தான். அந்த உடற்கல்வி மட்டும் இருந்தால் அவன் ஒரு நல்ல நிலைக்கு, அவன் ஒரு பண்பட்ட மனிதனாக, தலை சிறந்த ஒரு மாணவனாக, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு சமுதாயத்தில் சிறந்த மாணவனாக உருவாக்கக்கூடிய நிலை உருவாக்க முடியும். அது எங்களால் மட்டும்தான் முடியாகும். இன்றைக்கு தனியார் பள்ளியில் சிறப்பாக வந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது குறிப்பாக விளையாட்டு ஆசிரியர்கள் மட்டும்தான். அவன் எங்கு செல்கிறான், அவனுடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு விளையாட்டு ஆசிரியரிடம் தான் உள்ளது. அதே போன்ற ஒரு நிலை அரசு பள்ளியில் உருவாக வேண்டும். அந்த பொறுப்பு யாரிடம் என்றால் எங்களிடம் உள்ளது. விளையாட்டு ஆசிரியர்கள் மட்டும்தான் முடியும். அவனை ஒரு நல்ல பண்பட்ட மனிதனாக, சமுதாயத்தில் ஒரு சிறந்த தலைமகனாக, நாட்டில் எந்த குற்ற செயலும் நடைபெறாத ஒரு நல்ல தலைமகனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு அது எங்களிடம் மட்டும்தான் உள்ளது. ஆக இந்த அரசு எங்கள் மீது ஒரு கருணை காட்டி எங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி அனைத்து ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி வரை கட்டாயம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை ஆசிரியர்கள்? கிட்டத்தட்ட போனால் 20,000க்கு மேலே நாங்கள் காத்திருக்கோம். 20,000 காலி பணியிடங்கள் இருக்கு. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 20,000 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் இருக்குது. அது இல்லாமல் இந்த 2 ஆண்டு நீட்டிக்கப்பட்டலாம் ஏகப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் பணி நினைவில்லாமல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு ஏகப்பட்ட உடற்கல்வி பணியுடன் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த அரசு அதே போல் 250 மாணவருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் செய்தால் நன்றாக இருக்கும். இந்த 700 என்ற நிலையை குறைக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த 250 ஆசிரியர் ஒரு மாணவர் என்றால் அவனுக்கு சிறப்பான ஒரு விளையாட்டை கற்றுத்தர முடியும், கவனம் செலுத்த முடியும். 250 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும். இந்த கவன ஈர்ப்பை வந்து இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. நாங்கள் அரசுக்கு சாதகமாக தான் போக விரும்புகிறோம். அரசின் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. குறிப்பாக தளபதி அவர்கள் மீதும் அண்ணன் உதயநிதி மீதும் எங்களுக்கு மிகுந்த மரியாதையும் நற்பண்பும், அவர் மீது மிகுந்த அக்கறையும். ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டுக்கிற உரிமையில் பேசுகிறோம். அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சு நான் கேட்குறோம். நீங்கள் செய்வீங்களோ நம்புகிறோம். அதை மீறி நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு உண்ணாவிரத போராட்டம் செய்வோம். நான் கிட்டத்தட்ட பிபிஎட் உடற்கல்வி ஆசிரியருக்கு படித்து முடித்து ஒரு 20 ஆண்டு காலமாக பணி இல்லாமல் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப கடன் வாங்கி தான் நாங்கள் இதை படிக்கவே தொடர்ந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த கடனை அடைக்கக்கூட எங்களால் முடியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க முடியும்? நாங்கள் இன்னமும் லட்சம் கனவுகளை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு நாங்கள் படித்தோம். ஆனால் எங்களால் இன்னைய வரைக்கும் எதுவுமே சாதிக்க முடியல. ஐயா கலைஞர் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பதிவு மூப்பு அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு பணி ஆணை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் நிறைய படித்தோம். ஆனால் இன்னைய வரைக்கும் எங்களுக்கு எந்த பணியும் எங்களுக்கு வழங்கலை. நாங்கள் சாதாரண இந்த தற்காலிக பணியில் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் எங்களுக்கு எந்த அரசு பணியுமே அவங்க வழங்கலை. இவ்வளோ நாளாக நாங்கள் என்ன செய்கிறோன்னா கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து குழந்தைங்களுக்கு அறிவை கொடுக்கறது ஆசிரியர் பணி. ஆனால் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறது, அந்த மாணவனை ஒரு பண்புள்ள மாணவனாக மாற்றுறது உடற்கல்வி ஆசிரியர்கள் தான். ஆனால் அந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. அவங்கள மனுஷனாகவே மதிக்கலை. எங்களைய ஒரு போஸ்டிங் கூட எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைமும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் ஆனால் எங்களையா செவி கொடுத்து எங்கள் போராட்டத்தை கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. தயவு செய்து ஐயா அவர்கள் விடியல் ஆட்சி தரேன்னு சொல்லி வந்த ஐயா அவர்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவை தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். எங்கள் கருத்துக்களை நீங்கள் காதில் வாங்கி எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். எங்கள் கனவுகளை லட்சிய கனவுகளோடு போராடுற எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்து எங்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன்.
நான் 2002 பிபிஎட் முடித்தேன் சார். 2010, 2012 2 முறை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணேன். ஆனால் இது வரலையும் எங்களுக்கு இன்னும் வேலை போடலை. நாங்கள் 24 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வேலை போடலை, இன்னும் வேலை போடலை. கலைஞர் ஐயா எங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் வேலை போடுவார்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். இது வரலையும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. இனி ஸ்டாலின் ஐயாவை தான் நாங்கள் நம்பி எவ்வளோ ஓட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி எங்களுக்கு வேலை போடுவார், நிச்சயமாக வேலை போடுவார்னு சொல்லிட்டு எல்லார் ஓட்டையும் அவருக்கு நாங்கள் போட வச்சோம். ஆனால் இது வரலையும் எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவர் கொடுக்கல. இனி வரும் நாட்கள்லையாவது எங்களுக்கு அவர் வேலை போடுவார்னு நாங்கள் நம்புகிறோம். பதிவு மூப்பு அடிப்படையில் எங்களுக்கு வேலை வேண்டும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் எல்லா பள்ளியிலும் எங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் சீக்கிரத்தில் எங்களுக்கு வேலை போடணும். ஏன்னா நாங்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 50 வயசுக்கு மேலே தாண்டி தான் இருக்கிறோம். எங்களுக்கு கருணை அடிப்படையில் இந்த வேலை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பிபிஎட் படிக்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வட்டிக்கு கடன் வாங்கி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம். நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வரோம் சார். கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலலாம் ஒரு 20,000க்கு மேலே சம்பளம். ஆனால் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். 5,000 10,000க்கு மேலே எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சம்பளம் கொடுக்குறதில்ல. எங்களுக்கு அரசாங்கம் சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தரணும்னு நாங்கள் தாழ்மையாக வேண்டி கேட்குறோம் சார். ஒருவேளை இந்த பிரச்சனை இன்னமும் தொடர்ந்தால் நீங்கள் உங்களோட அடுத்த கட்ட நகர்வுன்றது என்னவாக இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் சார். தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் பிறகு எங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் பதிவு பண்ண ஆஃபீஸ்லேயே கூட கொடுத்துட்டு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நாங்கள் இருக்கிறோம். அப்படி தான் சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். என் கணவன் கூட என் கூட இல்லை. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை நான் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். இந்த வேலை கிடைச்சா நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். நம்புகிறேன் சார், எனக்கு இந்த வேலை கிடைக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் அவங்க மகன் எங்களுக்கு இந்த வேலையை கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். இந்த போராட்டத்துக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி, விசிக அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் உண்ணாவிரத போராட்டமும் நடக்கும்னு சொல்கிறீங்க. எல்லாரும் கலந்து பேசி உண்ணாவிரத போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகிறோம் சார். நாங்கள் 2003 பிபிஎட் முடித்தோம். அப்புறம் 2010, 12 எங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்தது. அந்த வெரிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் எங்களை வேலைக்கு அழைக்கலை. தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் கொண்டு அது கலைஞர் ஐயா இருக்கும் பொழுது எங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் தான் உடற்கல்வி ஆசிரியரை நியமனம் பண்ணார். அதே மாதிரி இப்போ உள்ளவரும் ஸ்டாலின் ஐயா எங்களை பதிவு மூப்பு அடிப்படையிலேயே கண்டிப்பாக உடற்கல்வி ஆசிரியர்களை நியமனம் பண்ணணுன்னு நாங்கள் எல்லாரும் கைகூப்பி வணங்கி கேட்குறோம். நாங்கள்லாம் 50 வயசை கடந்தவங்க தான் இப்போ வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசில் எங்களுக்கு வேலை போடுவாங்கன்னு இலவு பார்த்த கிளி மாதிரி நாங்கள் காத்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் ப்ரைவேட் பள்ளியில் போய் நாங்கள் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல இன்னைய வரைக்கும். ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கிலாம் படிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த அளவுக்குலாம் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் தமிழ்நாடு அரசு எங்களை கவனத்திலேயே ஈர்க்க மாட்டுறாங்க. கண்டிப்பாக ஐயா அவர்கள் எங்களை கவனத்தில் கொண்டு இந்த பணியை எங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் கலைஞர் ஐயா வழியில் எப்படி அவர் நடத்தினாரோ அதே மாதிரி பதிவு மூப்பு அடிப்படையில் தான் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கை கூப்பி இருக்காரம் கூப்பி கேட்குறோம் அவரை. கலைஞர் ஐயா படித்தவங்க எதுக்கு தேர்வு தேவை, உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தேர்வு தேவைன்னு எங்களை பதிவு மூப்பு அடிப்படையில் வேலையை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஐயா அவர்களும் எங்களை பதிவு மூப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் பண்ணணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். 1996 வருஷத்தில் என்னுடைய வேலைவாய்ப்பு பதிவு செய்திருக்கிறேன். சுமார் 25 வருடங்கள் 30 வருடத்துக்கு மேலாக பணி நியமனம் இல்லாமல் காத்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் மிகுந்த வறுமையுடனும் வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதே போன்று எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் இதே சூழ்நிலையில்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உடற்கல்வி என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அவருடைய தந்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே உடற்கல்வி ஆசிரியர்கள் பதிவுப்பு அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அது திமுக ஆட்சியினுடைய வழக்கமான ஒன்று. அதைத்தான் நாங்கள் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதற்கு முன்றாக எந்த ஆட்சி மாறினாலும் கலைஞர் அவர்கள் வரும்போது பதிவுப்பு அடிப்படையில் தான் ஆசிரியர் பணி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற ஆசிரியர்களுக்கு தேர்வு முறை இருந்தாலும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு, சிறப்பு ஆசிரியர்களுக்கு எப்பொழுதுமே அவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நாங்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இதை கேட்கின்றோம். அவர்களுடைய புதல்வர் இப்பொழுது எங்கள் துறையில் உடற்கல்வி அமைச்சராக உள்ளார். அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். சுமார் 30 ஆண்டு காலம் மேலாக
உடற்கல்வி படித்துவிட்டு நான்லாம் இப்போ முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிகுந்த குறைவான ஒரு சம்பளத்தில் அதிக ஒரு வேலைப்பளுடன் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். கூலி வேலைக்கு சேர்ந்து நிறைய ஆசிரியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். விவசாய கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படித்த வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகவும் மன வளர்ச்சியுடன் குழந்தைகளுக்கு பால் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆசிரியர் பெருமக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த வருத்தத்தை எங்களுக்கு தெரிவிக்க எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். அரசுகள் செவி சாய்க்கவில்லை. அதனால் எங்களுடைய வேதனையும் வருத்தத்தையும் கவலையும் இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நீட்சி, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய புதல்வர் எங்களுக்கு அவர் தந்தை செய்த அதே இதை எங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பார் என்று நம்பிக்கையில் நாங்கள் வைத்துள்ளோம். இந்த ஆட்சி மீது மிக நம்பிக்கை வைத்துள்ளோம். எப்போதுமே கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், படித்து தேர்வு எழுதியவர்களுக்கு எதற்கு இன்னொரு தேர்வு வைக்கிறீர்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதனுடைய அவர்களும் நம்பிக்கை வைத்தான் நாங்கள் இந்த படிப்பை படித்திருந்தோம். மிகவும் ஏழ்மையான ஒரு சூழலில் வருத்தமான ஒரு வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இங்கிருந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கூட்டத்தின் மூலம், இந்த கவன ஈர்ப்பு ஆட்டத்தின் மூலம் வருகின்ற தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுக்கு பதிவு வழங்க வேண்டும் என்பதையும் மிக தாழ்மையிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதோட கல்வித்துறை அமைச்சருக்கு இதை பற்றி தெரியப்படுத்திருக்கீங்களா நீங்கள்? தான் அவர் தற்சமயம் வந்துட்டு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் என்ற ஒரு அரசாணை வந்திருக்குது. எங்களுக்கு 250 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பழைய அரசாணை இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே நிறைய ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அமைச்சர் அவர்களுக்கு நான் இதை கொண்டு போக விரும்புகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூலில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நாங்களும் 30 ஆண்டு 1985 பதிவுப்பு அடிப்படையில் ஆசிரியர் பணி அதாவது பதிவு மூப்பி பட்டி இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் 96 பதிவு பண்ணேன். ஸோ அதனால் வேக்கண்ட் 2013 அப்புறம் போஸ்டிங் போடவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதான அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறதுன்னா விரைவில் எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேணும். ரொம்ப வயசு மூது ஆயிடுச்சு, நாங்கள் 50 கடந்து போயிட்டோம். ஒரு 10 ஆண்டாவது அரசு பணிகளில் இருக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். உடற்கல்வியில் முனைவர் பட்டம் வாங்கி 10 ஆண்டு காலமாவது இந்த பணியில் அமரணுங்கிற ஒரு வேதனை அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். வேக்கன்சி இருந்து உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்கன்னா என்ன? கண்டிப்பாக வேக்கன்சி எல்லா ஸ்கூல்லையுமே வேக்கன்சி இருக்குது. நிறைய ஸ்கூலில் இப்போ காலி படங்கள்லாம் நிறைய காலி ஆக அதை ஃபில் பண்ணவே இல்லை. இப்போ நான் படித்த ஸ்கூல்லாம் 7-8 ஆசிரியர் இருந்தாங்க. இப்போ ஒரு ஆசிரியர் 2 ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா 8-9 ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் இருப்பாங்க. இப்போ அந்த ரேஷியோ மாணவருடைய சதவீதம் படியும் ஆசிரியர்கள் போடுறதில்ல. அப்புறம் ஸ்கூலில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் 2 ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது இல்லை, உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லாத பள்ளி கூட நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். பார்த்திங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி வெறும் 7000 உடற்கல்வி ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய நிறைய உடற்கல்வி ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் தான் காத்துட்ருக்கோம். அரசுக்கு உடனே நியமனம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.